ஹே காய்ஸ், சவுத் கொரியாவில் எவ்வளோ ஐலாண்ட் இருந்தாலுமே ஜேஜே ஐலாண்ட்னா அங்கே ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட ஃபர்ஸ்ட் ரீசன், இது ஒரு வால்கனிக் ஐலாண்ட். கொரியாவில் வேறு எந்த பிளேஸ்லையுமே பிளாக் லாவா பீச்லாம் கிடையவே கிடையாது. லாவா கேவ்ஸோ இவ்வளோ வெரைட்டியாக பார்க்கவும் முடியாது. செகண்டா, அங்கே இருக்க ஹலாசன் மவுண்டைன் தான் சவுத் கொரியாவோட டாலஸ்ட் மவுண்டன்னே சொல்லலாம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ஐலாண்டோட சென்டரில் இருக்கிறது. ஸோ அது ரொம்பவே ரேர். தேர்டா, அங்கே இருக்க ஹென்யா உமன் டைவர்ஸ் தான். 100 இயர்ஸாக ஆக்சிஜன் டேங்கே இல்லாமல் சீக்குள்ளே டைவ் பண்ணிட்டு ஃபேமிலியை காப்பாற்றிட்டு இருக்க உமன்ஸ் தான். இந்த வேர்ல்ட்லேயே ரொம்பவே யூனிக்கான ஒரு கல்ச்சர்னே சொல்லலாம். ஃபோர்த்தா, ஜேஜி பீப்புளுக்குன்னு செப்பரேட்டான ஒரு ஐடென்டிட்டியே இருக்குது. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜாக இருக்கட்டும், ட்ரெடிஷனாக இருக்கட்டும், மைண்ட் செட் எல்லாமே கொரியாவிட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக, கொரியன் பீப்புளே ஜேஜே ஐலாண்ட் போகிறதுனா ஃபாரின் ட்ரிப் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம். ஏன்னா ஹனிமூன்னாலும் சரி, ஹீலிங்காக இருந்தாலும் சரி, பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி, அவங்க சூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ்னால் அது ஜேஜே ஐலாண்ட் தான். அதனால தான் சவுத் கொரியாவுக்கு ஜேஜே ஐலாண்டுங்கிறது ஒரு பிளேஸ் கிடையாது, அது ஒரு எமோஷன். ஆமாம்.